ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் அயனிக் பாண்ட் ஃபார்முலேஷனை பார்க்கலாம். நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் பார்ப்போம். The electrovalent bond are ionic compounds. The chemical compounds formed as a result of transfer of form of one of an element to one atom of another element are called ionic compounds. Electrovalency, the number of electrons that an atom of an element loses or gains to form an electrovalent bond is called electrovalency. இந்த எலக்ட்ரோவேலன்சி வச்சு தான் அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதாவது வேலன்ஸ் ஷெல்லில் 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது லூஸ் பண்ணணும். 4 எய்தர் லூஸ் ஆர் கெயின். 5, 6, 7 இந்த 3 இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்கும். 5, 6, 7னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதை வச்சு தான் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அயனிக் பாண்ட் ஃபார்முலேஷன் நடக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது எக்ஸாமில் எலக்ட்ரான் டயக்ராம் கொடுத்து 2 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு இதுக்கு மட்டும் அழகாக 2 மார்க் அடிச்சிடலாம் கைஸ். இதை கொடுத்துருக்காங்களா, NaCl, MgCl2, CaO, பொட்டாசியம் புரோமைடு, கால்சியம் குளோரைடு, இதெல்லாம் இதுக்காண்டி உள்ள எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம அதோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். இங்கே அதோட எலக்ட்ரான் டாட் சோடியம் குளோரைடோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதே குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் தேவைப்படுது. அதனால் சோடியம் ஒரு எலக்ட்ரான் இது கொடுத்துருது. கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 281, குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 287. கொடுத்தா பிறகு அதோட இது பார்த்தீங்கன்னா சோடியம் ஆட்டம் சோடியம் அயனாக மாறிடுச்சு, 2,8 மாறிடுச்சு. அப்புறம் குளோரின் குளோரின் அயனாக மாதிரி ரெண்டுமே ஸ்டெபிலிட்டி ஆகிட்டு ஆக்டக்டோல் மாதிரி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.